நீ நான் பேச போகிற தலைப்பு வழக்கமாக ஒரு ஆட்சி வந்து நாங்கள் ஆட்சியை தொடருவோம், திமுக திராவிட மாடல் 2.0 லோடிங் உறுதி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு படி மேலே போய் 2021 விட 2026 பெரும் வெற்றி அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. இது திமுகவோட வியூகம் என்ன? எதிர்கட்சிகள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க? ஏன்னா ஆட்சிக்கு வருவதுங்கிறதே வெற்றி, 2021 விட 26 பெருவெற்றிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. திமுகவோட இந்த நம்பிக்கைக்கான காரணம் என்ன? எதிர்கட்சிகள் இதை தகர்ப்பதற்கு என்ன வியூகம் வச்சிருக்கிறாங்க? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய கோர் தேட இருக்கிறது. பாலனை உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அதிமுக கூட்டணியில் ஏறக்குறைய ஒருமித்த கருத்தோடு இணைந்த முதல் கட்சி வந்து பாமக. ஆனால் அவங்க திமுக சொல்றதெல்லாம் பார்த்தா 200+, 210 ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? என்ன வியூகம் வச்சிருக்கீங்க? அதாவது ஒரு பயத்தில் ஒருவர் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய பலத்தை மிகைப்படுத்தி சொல்வார்கள். அதுதான் இப்பொழுது அவர்கள் நாங்கள் முன்பை விட அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவோம் என்பது. முதல்ல ஒரு சிம்பிள் அரித்மெட்டிக், ஒரு தெளிவான ஒரு பார்வைக்கு வருவோம். கடந்த முறை தேர்தல் நடைபெற்ற போது 10 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. அதனால் அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது மக்களிடத்திலே உருவானது. திமுக 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத பதவி பசியில் இருந்தார்கள். எனவே அடிமட்ட தொண்டன் வரை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை அப்பொழுது அவரிடத்திலே இருந்தது. அந்த தேர்தலில் ஏறக்குறைய 40 இடங்களில் ஏறக்குறைய ஒரு 2-3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே 40 இடங்களை நாங்கள் அந்த தேர்தலில் நாங்கள் இழந்தோம். இதுதான் கடந்த தேர்தலுடைய மனநிலை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல், இதில் இருக்கக்கூடிய கூட்டணிகளை நீங்கள் அடிப்படையாக வைத்து பார்த்தால் சதவிகித அடிப்படையில் யார் பலமாக இருக்கிறார்கள் என்பதை நெல்சன் அவர்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. காரணம், காங்கிரஸ் சதவிகிதம், மக்கள் நல கூட்டணியாக போட்டியிட்டதில் அவர்கள் இருந்த விடுதலை சிறுத்தையிலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மதிமுகவிலிருந்து அவருடைய வாக்கு சதவீதம், இதை எல்லாவற்றையும் கணக்கெடுத்து பார்த்தால் திமுக அல்லாமல் அந்த கூட்டணி கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பது 7-8% மட்டுமே அவரிடம் இருக்கிறது. அதே அதிமுகவை நீங்கள் தற்போது எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த மூன்றையும் நீங்கள் சேர்த்தால் ஏறக்குறைய 18-20 விழுக்காடு இடஒதுக்கீடு வாக்கு சதவீதத்தை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் வைத்திருக்கிறது. இந்த தருணம், கடந்த முறை அம்மா மக்கள் தனியாக இருந்தார்கள், எடப்பாடிக்கு எதிராக ஒரு மனநிலையை கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக தென் மாவட்டங்களில் சில இடங்களில் குறைவான இடங்கள், இன்றைக்கு அம்மா மக்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் பாருங்கள், மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். இது கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக பெற்ற வாக்கு, அவர்கள் பெற்ற இடங்களையும் மதிப்பிட்டு இப்பொழுது இருக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் அடிப்படையாக கொண்டு பாருங்க. அரசு ஊழியர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்கட்டு போயிருக்கிறது என்ற கருத்து இருக்கிறது. போதைப்பொருள், மது பெருமளவில் வணிகம் செய்யப்படுகிறது. ஊழல் பெருமளவில் இந்த நாட்டிலே பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் இந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற மனநிலை மக்களிடம் இருக்கிறதா என்பதை பாருங்கள். இப்போ ஒரு ஆட்சிக்கு எதிராக அல்லது ஆட்சிக்கு ஆதரவாக ஒரு ஸ்விங்னு சொல்லுவாங்க, ஒரு வாக்கு சதவிகிதம் மாற்றம், அது ஒரு 5% சாதாரணமாக ஒவ்வொரு தேர்தலிலும் இருக்கும். இப்ப இருக்கிற சதவீதம் தேர்தல் முடிந்த பிறகு புது கணக்கை கொடுக்கும் நமக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு சராசரியாக 5% வாக்குகள் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு எதிரான மனநிலை இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த முறை ஆட்சி செய்த போது ஒரு சிறந்த முதல்வர், திறமையான முதல்வர், மக்கள் நலன் சார்ந்து அவர் சிறப்பாக ஆட்சி செய்கிறார் என்ற மனநிலை அப்பொழுது இருந்தது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறார். இந்த ஒரு சிறந்த முதல்வர், திறமையான முதல்வர், மக்களுடைய நலன்களின் மீது அக்கறை கொண்ட முதல்வர், எல்லா பிரச்சனைகளையும் மிக நுணுக்கமாக கவனமாக நாள்தோறும் பார்த்து அதை சரி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் என்ற பெயரை அவர் வாங்கியிருக்கிறாரா என்பதை பாருங்கள். நாங்க இந்த தேர்தலில் சொல்றோம். இன்னொன்று, இன்னைக்கு அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி குழப்பம், கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணி குழப்பம் என்பது எங்கள் கூட்டணியில் இல்லை. எங்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமை, டிடிவிக்கும் எடப்பாடிக்கும் மிகப்பெரிய அளவில் கருத்து வேறுபாடு, முரண்பாடு என்று சொன்னார்கள். ஆனால் மோடி அவர்கள் வந்தபொழுது அவர்கள் இருவரும் பரஸ்பரமாக பேசிக்கொண்டது, அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பழைய பகைமைகள் எல்லாம் பறந்து அவர்கள் மிக சகோதரத்துவத்தோடு அந்த பழகியது என்பது இரு கட்சி தொண்டர்களிடமே பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியது.
அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் வெளியே சென்றார்கள், மீண்டும் வந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. இந்த சூழலில் எங்களுக்குள் நல்ல ஒற்றுமை இருக்கிறது. ஆனால் திமுக கூட்டணியில் எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தையும் காங்கிரசும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக எந்த ஒற்றுமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை என்பது பெரும்பான்மையான மக்களுடைய விரோதமான மனநிலை கொண்ட ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை ஏனென்றால் அவர்கள் ஆட்சியில் தெளிவாக இல்லாத ஒரு கட்சியை விமர்சிக்க வேண்டாம். ஏன்னா அவங்கள்ட்ட சுருக்கமா ஒரே ஒரு கேள்வி, சொல்லுங்க. இது நான் முடிச்சிடறேன். அது ஒரு பெரிய இல்ல. அதாவது நான் என்ன இதுல சொல்ல முற்படுகிறேன் என்று சொன்னால், அந்த கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய குழப்பம் என்பது எங்கள் கூட்டணியில் இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அதற்கடுத்தது, இந்த சூழலில் நான் ஒன்றை இப்பொழுது சொல்கிறேன். அதிமுக கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் என்று அழுத்தம் திருத்தமாக அனைத்து கூட்டணி கட்சிகளை சார்ந்த நாங்கள் அத்தனை பேருமே முன்வைக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்தால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இல்லை, ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? அப்படி பார்க்கின்ற பொழுது மக்கள் உதயநிதியை சிறந்த முதலமைச்சராக பார்ப்பார்களா, எடப்பாடி பழனிசாமியை சிறந்த முதலமைச்சராக பார்ப்பார்களா? இதுதான் மக்கள் முன்னால் இருக்கக்கூடியது. நான் சொல்றேன், நெல்சன் கூட நீங்க யோசிக்கலாம், என்ன புது குண்டை தூக்கி போறாரு அப்படின்னு. ஆனால் கடந்த முறை அவர் துணை முதல்வராக இல்லை, ஆட்சிக்கு வந்த பிறகு துணை முதல்வர் என்ற இடத்திற்கு அவரை அமர வைத்தார்கள். இன்றைக்கு முடிச்சிடறேன், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சிடறேன், நீங்க பேசுங்க. அதற்கடுத்து இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஆட்சிக்கு தன் மகனை அந்த இருக்கையில் அமர்த்தி விட்டு அந்த பொறுப்பை அவரிடம் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்பதற்கான தேர்தல் தான் 2026. இது இந்த கேள்விக்கு பதில் தெரியும். கடைசியா ஒன்ன சொல்லி முடிச்சிடறேன். விஜய் கேட்ட கேள்விக்கு பதில் வாங்கிடலாம்.